ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்றைய பாசுரத்திலே கண்ணழகு மிக்கக்கூடியதான ஒரு கோபஸ்திரியை ஆண்டாள் எழுப்புவதாக அமைந்தது அந்த பாசுரம். இன்றைய பாசுரம் ஆத்மகுண பூர்த்தியாக இருக்கக்கூடியதான ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நிகழ்ந்து அம்பல்வாய் கும்பினகான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம் இது. இதில் என்ன ஆத்மகுண பூர்த்தி அப்படின்னாக்க, இவள் அங்கேருந்து வந்த எழுந்துக்கோ, என்ன யார் எழுந்துக்கோன்றா அப்படின்னாக்க, அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணை எழுப்புகிறாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் போதந்தார். ரெண்டு விஷயமாவும் சொல்லலாம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அப்படிங்கிற அந்த நங்கையை எழுப்புறதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒரு ஒரு இலக்கணங்கள் சொல்லிட்டு வரா இல்லையா. இந்த பொழுது விடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு, பொழுது விடிஞ்செடுத்து தூக்கின்றிருக்க எழுந்துரு அப்படிங்கிற. எங்கே பொழுது விடிஞ்சுது அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்கிறான்னா, உங்கள் புழக்கடை தோட்டத்து, இது வரைக்கும் வெளியிலேயே இருக்கக்கூடிய நிமித்தங்களை உதாரணமாக சொன்னான் ஆண்டாள். அந்த கீசி கீசின்றங்க பாசுரத்தில் மாத்திரம் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோங்கிற, அதுவும் கூட வெளியில் இருக்கிற வீட்டில் நடக்கிற அந்த தைரரவம் தான், தயிர் கடையக்கூடியதான ஒரு நிகழ்வு, அதை சொன்னான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, உங்கள் புழக்கடை, உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் வாவி இருக்குது பாருங்கள், அந்த நாளெல்லாம் அதெல்லாம் உண்டு. என்னன்னாக்க, வீட்டு பின்னால் குளங்கள் வச்சுக்கிறது, சின்னதாக ஒரு குட்டை மாதிரி கட்டி விடுறது, அதில் தீர்த்தாமாடணும். ஏன்னா அமிழ்ந்து தீர்த்தாமாடணும்னு அங்கே நம்ம போன பாசுரத்தில் நம்ம அனுபவித்தோம் பாருங்க. அந்த மாதிரி அமிழ்ந்து தீர்த்தாமாடுவதற்கு அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு வெளியிலலாம் போக வேண்டான்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடியதான அந்த வாவி இருக்குது பாருங்க. வாவின்னா ஒரு சின்ன ஒரு கிணறு, ஆனால் இறங்கி குடிக்கும்படியான இடம். வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படிங்கிற, ஆம்பல் என்கின்றதான அந்த அள்ளி இருக்கு பாரு, அது கூம்பிட்டு மூடின்றுத்தோ. இந்த செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து அப்படிங்கிற, செங்கழு நீர் புஷ்பங்கள் அப்படின்னு ஒரு புஷ்பம், இந்த புஷ்பங்கள் தாமரைன்னு வச்சுக்கலாமே. என்ன அந்த புஷ்பம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த சூரியனுடைய கிரணங்களினாலே அந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் இல்லையா, செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து அவைகள் எல்லாம் புஷ்பிக்கின்றனவே. அந்த அடையாளத்தை பார்த்தாது உனக்கு தெரிய வேண்டாமா, பொழுது விடிஞ்சுடுத்தூன்னு. ஆம்பல் வாய் கூம்பினகான், அது மட்டுமா? உடனே இது என்ன கணக்கு, நான் எனக்கு இவ தூங்கின்ற காலங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அதோட நிறுத்தாத. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னா, சுத்தமான பற்களை, வெண்மையான பற்களை உடையதான காவி வஸ்திரத்தை அணிந்திருக்கக்கூடியதான வெண்பல் தவத்தவர், தவம் செய்கின்ற ரிஷிகள்லாம் இருக்கா பாருங்க. ரிஷிகள்லாம் என்னடா லட்சணம்னு கேட்டால், ரிஷிகளுக்கு பல்லு சுத்தமாக இருக்கணும், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும் பல்லு. அணிந்திருக்கக்கூடியதான அந்த ஆடை இருக்குது பாருங்க, அந்த ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, இப்போ நம்ம இந்த சால்வை கலர் இருக்குது பாருங்க, நான் அதை தூக்கியே காமிக்கிறேன். இந்த சால்வை எப்படி இருக்குது, அந்த கலரில் இருக்கணும் வஸ்திரங்கள்லாம். அப்படி காவி வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களான அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்கள் திருக்கோயில், அவர்களுக்கு ஒரு கோவில் இருக்குது பாருங்க, அந்த கோவிலுக்கு போய் சங்கிடுவான் போகின்றார். முன்னாலே நம்ம சொன்னோம் இல்லையா, புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தில் அங்கே என்ன பண்ணுறாரு, புள்ளரையன் வெள்ளை விழி சங்கின் பேரரவம், கோவிலில் சங்கு ஊதுறது ஒரு விற்த்தாந்தமாக சொல்கிறா, ஒரு நிகழ்வாக சொல்கிறா, ஒரு நிமித்தமாக சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் சங்கு, தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான், சங்கு ஊதுறதுக்கோசரம் இங்கேருந்து போகிறாளே எல்லாரும் போதந்தார். அந்த மாதிரி அவள்லாம் கிளம்பியாச்சு. நீ என்ன சொன்ன அப்படின்னாக்கா, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி, இவள் பேசக்கூடியவள், அதனால வாய் ரொம்ப ஜாஸ்தி. என்ன அப்படின்னா, நீ தானே என்ன சொன்ன, எங்களுக்கெல்லாம் எங்கள் கோட்டியில் இருக்கிறவளுக்கெல்லாம் தலைவர் நீ தான் தலைவி. நீ என்ன சொல்கிற, யாரும் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு எல்லாரையும் எழுப்ப வேண்டியதான பொறுப்பு என்னுடையது. நான் மொத்த பேரையும் எழுப்புறேன், கவலையே படாதீங்க. எழுப்பின உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து யமுனை துறைக்கு போய் தீர்த்தமாடுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னையே. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அப்படிங்கிற, எங்களை எழுப்புறேன்னு சொல்லிவிட்டு நீ பண்ணுற காரியம் என்ன அப்படின்னா, தூங்கின்றிருக்கியே நங்காய் எழுந்திராய், எழுந்திருக்கக்கூடாதா, நல்ல பெண். நங்காய்னா நல்ல பெண்ணே, நீ நல்லவ தான் பாவம், ஆனால் வாயை விட்டுட்டேன் நேத்தி, நான் உங்களை எழுப்புறேன்னு சொல்லி வாயை விட்டுட்டேன். ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறார் பாருங்க, கதை மாதிரி சொல்லிட்டு வர அழகா. நாணாதாய் நாவுடையாய் அப்படின்னு நல்ல நன்றாக பேசக்கூடியவள், பேச தெரிந்தவளை, நாகவன்மை உடையதான பெண்ணே நீ. நாணாதாய், உனக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்குறான். உனக்கு வெக்கம் இல்லையா, எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொல்லி கூட்டின்னு போகிறேன்னு சொன்னியே. நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை, போன பாசுரத்தில் சொன்னதே தான் இங்கே. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே. ஆச்சரியமான பாசுரம். அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி
அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. ஆழ்வார் சாதிக்கிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும். ஒன்று இப்போ தாமரை ஒன்று கமலம் போலும் எல்லாம் தாமரைக்கு இருக்கக்கூடியதான பேர் எல்லாத்தையும் சொல்கிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையம் அரவிந்தம் அப்படிங்கிறார். எல்லாம் என்னன்னா தாமரையை குறிக்கக்கூடியதான சொற்களை வந்து ரொம்ப அற்புதமாக பிரயோகம் பண்ணுறார் ஆழ்வார். அப்படி சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானை, தாமரை போன்ற கண்களை, பங்கயம்னு ஏன் பேர் இதுக்கு அப்படின்னாக்க நீரோட ஜலசம்பந்தம் இருக்கக்கூடியதுன்னு பேர். சேரோடு இருக்கக்கூடிய ஜலசம்பந்தம் இருக்கக்கூடியதான புஷ்பமானபடினாலே அதுக்கு தாமரைக்கு பங்கயம்னு பேர். பங்கய கண்ணானை பாடு, பாட வேண்டாமா, எழுந்து வா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடுறா. இதில் என்ன அப்படின்னாக்க இந்த அகங்காரம் மமக்காரம்லாம் இருக்குது பாருங்க, இது கூடாது. நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதனேர் நிலையில்லே அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு. இப்போ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் பகவான் என்ன பண்ணுறான்னாக்க பகவானிடத்திலே அகங்கார மமகாரம் கொண்டு பகவானிடத்திலே அன்பே இல்லாதவர்களை எல்லாம் பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா திருத்தி பணி கொள்றதுக்கு அங்கேருந்து பெருமாள் என்ன பண்ணுறார், தன்னை தாழ விட்டு கொண்டு வந்து இங்கே அவதாரம் செய்கிறானே இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுறான்னா அவதாரம் பண்ணச்சே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த யாருக்கு அனுகிரகம் பண்ண வரானோ அவளையெல்லாம் அந்த ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்படிங்கிற ஆழ்வார். ஏழை அப்படின்னாக்க ஒன்றுமில்லாத தரித்திரனாக இருக்கான். ஏதலன் அப்படின்னா பகைவன். கீழ்மகன் என்னாது ஜாதியில் அவன் வேற அப்படின்னு பகவான் நினைக்கிறதே இல்லையா எப்பொழுதுமே. இவன் ஏழை, இவன் வந்து பணக்காரன் இல்லையா, நல் உறவு செல்வு நரகு சுவர்க்கம் அப்படிலாம் சொல்கிறாள். அப்படிலாம் பெருமாள் யாரையும் நினைத்து கைவிடுவதில்லை. அவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமியாக இருக்கக்கூடியவனான எம்பெருமான் அங்கேருந்து கீழே இறங்கி வரான். ஏன்னா சுவாமியாகவே இருந்தால் யாருமே கிட்டக்க போக மாட்டாளாம். சுவாமின்னு தூரியம் நின்றுடுவான். அதைக்கோசரம் பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னை தாழ விட்டு கொண்டு அவர்களிடத்தை பரிமாறும்போது அவர்களெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா பகவானுடைய அழகிலே ஈடுபட்டு சொரூபனான எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு அவனுடைய ஆசிரித சேஷ்டிதங்களை எல்லாம் நினைத்து ஸ்வரூப நாணத்தை பெறுகிறார்கள். அப்படின்னா எப்படி பெறான்னா பகவான் பிறப்பித்து வைக்கிறான். ஸ்வரூப ஞானத்தை அவளுக்கு பிறப்பித்து வைக்கிறான். அப்படிப்பட்டதான அந்த திருமேனி அழகை உடையதான ஒரு பெண்ணை இங்கே எழுப்புகிறாள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எம்பெருமான் நமக்கு எல்லா காலத்திலேயும் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதான எண்ணம் நமக்கு எப்போ வருது அப்படின்னாக்க பகவான் சுவாமியாக இருக்கும்போது நமக்கு வருவதில்லை. பகவான் தன்னை அவர்களுடன் நம்முடன் தாழ விட்டு கொண்டு கலந்து பரிமாறும்போது அந்த எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய ரூப லாவண்யத்தை ரூப சௌந்தரியத்தை பாட வேண்டாமா, நீ இன்னும் படுத்து கொண்டிருக்கின்றாயே, எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே அவள் இருக்கிற என்ன அவள் தானே தலைவி கூட்டத்துக்கு. அப்போ தான் தெரியுறது அவளுக்கு, நாம தான் இந்த கூட்டத்துக்கு தலைவி இப்போ அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இல்லையோ. அதனால் அவள் எழுந்து வந்து இந்த பாகவத கோஷ்டியுடன் சேருகிறாள் என்பதாகத்தானே ஆண்டாள் இந்த பாசுரத்தை நிறைவு பண்ணுகிறாள். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா.